சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு கம்பெனி தான் உருப்படாது. நீங்க என்ன சொல்றீங்க? நினைச்சா பாப்பேன், இல்லனா பார்க்க மாட்டேன். செல்லு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சார். சண்டை போட்டு என்ன வாங்கி தர சொல்லி தான் வாங்கி கொடுத்தாச்சு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல யோசனை. அவர் வேலைக்கு போகாம, ஒரு நல்ல வேலைக்கு போகாம என்ன செய்யறப்ப உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு? பந்து விளையாடும் சார். கிரிக்கெட் விளையாடுறாப்ல. ஆஞ்சநேய சுவாமி. வேலைக்கு கூட அவ்வளோ சுறுசுறுப்பாக போக மாட்டான். காலையில் 5 மணிக்கு பஞ்சுவாலிட்டியாக போவோம். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்டே கத்துக்கிடணும். ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான். ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான். விடிய பண்ணுவான். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொடுக்குறியா? ஆனா வேலைக்கு கரெக்டான வேலைக்கு அனுப்பணும்னா அந்த வேலைக்கு போக மாட்டேங்கிறார். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. காலையில ரொம்ப நேரம் தூங்குறது. அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock எழுந்திருக்கணும். என்ன சொல்லிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? இவர் 9, 11, 12க்கு பிரேக்ஃபாஸ்டும் கிடையாது, லஞ்சும் கிடையாது. நீதானா? இட்ஸ் மீ. ஏன் இல்ல 11 மணி 12 மணி வரைக்கும் என்ன ஆகுது? இல்ல நைட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா காலையில நைட் அப்படியே தூங்காம என்ன பண்றீங்க? என்ன ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கற? எதையுமே சொல்லிடாதீங்க. ரகசியமா வச்சுக்கங்க. வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன் சார். வீடியோ கேம்ஸா? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். BE படிச்சிருக்காரு சார். கேம்பஸ்லயே ஒரு கம்பெனிக்கு போனாரு. அங்கேயே மாசம் 18,000 போட்டாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? 3 மாசம் முடிச்சிட்டு என்னால முடியாதுன்னு வெளியே வந்துட்டாரு. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்னே. ஆமாடா, சில தரித்திரம் முடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. வந்துட்டு 1 மாசம் 2 மாசம் இருந்தாரு. மறுபடியும் ஒரு கம்பெனிக்கு செலக்ட் ஆயிட்டு போனாரு. ஐயோ, மீண்டுமா? அதுலயும் 18,000 போட்டாங்க. அங்கேயும் ஒரு 3-4 மாசம் இருந்துட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டாரு. வந்துட்டு எனக்கு அந்த போன கம்பெனியில் எனக்கு வேலை நல்லா இருக்கு, எனக்கு அதே போல் கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கு எவ்வளோ செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும்னாரு. ஜஸ்ட் 50 lakhs. ஆனா டிசைனா யோசிக்கிறீங்களா? என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. அதாவது ஒரு கம்பெனி பிடிக்கலன்னு வெளியில வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இதே கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம அதனால நம்ம கம்பெனி நம்மளே வச்சிருவோம். அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டா. சார் நான் வந்து ஒரு கார் ஷோரூம்ல தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்க ஏரியா சைடு வந்து பெருசா கார் ஷோரூம் இல்ல சார். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். கார் ஷோரூம்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ். எனக்கு இன்னொன்னும் புரியல. இதுக்கு முந்தின கேள்வி ஒண்ணுக்கு, ட்ரிபிள் இ முடிச்சுட்டு ஏன் கார் ஷோரூமுக்கு வேலைக்கு போனீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். எனக்கு தான் சார், நான் ட்ரிபிள் எதுக்கு சேர்ந்தேன்னா என் ஃப்ரெண்டு சேர்ந்தா நான் சேர்ந்தேன் சார். ஒட்டுக்கா உருப்படாம போவோம் அந்த கோஷ்டியா? How do I tell you? கார்ல இன்ட்ரெஸ்ட்னால அந்த ஷோரூம் போனேன் சார். ஷோரூம் போயிட்டு எனக்கு அந்த மாதிரி ஷோரூம் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் சார். அதுதான் சொல்றாங்க. எப்படி? இல்லை, இந்த கேக்கு திங்கிறதுக்காகவே கேக்கு கடை வைக்கணும்னு சின்ன வயசுல சொல்லுவானுங்கல்ல, அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இப்ப கார் ஷோரூம்ல இருந்து வெளில வந்துட்டீங்களா? வெளில வந்துட்டேன் சார். இப்ப என்ன பண்றீங்க? 4 மாசமா சும்மா தான் சார். 50 லட்ச ரூபா கட்டுக்கிட்டு. செல்லு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சார். சண்டை போட்டு என்ன வாங்கி தர சொல்லி தான் வாங்கி கொடுத்தாச்சு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஒரு மாசமா அடம் பிடிச்சி சாப்பிடாம கொல்லாம செல்ல வாங்கிட்டான் சார். எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. பசங்க கேட்பானுங்க. ஒரு 6 மாசம் சம்பளம் வச்சு அவருக்கு வாங்கி. 6 மாசம் சம்பளம்? 6 மாசம் பண்ணிக்கிட்டேன் நானு. என்ன பண்றீங்க அதை வச்சு? நார்மலா யூஸ் பண்ணிட்டு தான் சார்.
நோண்டின்னு இருக்கிறாரு சார். அதில் என்னென்ன இருக்கு அதெல்லாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அது மட்டும் இல்லை சார், எனக்கு இப்போ இனோவா கார் வேணும்னு கேட்குறாரு. இந்த ஆஸ்திரி சரிமா நெற்கோழி இப்படி இருக்கும். நெற்கோழி அதோட முட்டை பாத்திரியா? வாவ் இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. ஏன் அப்படி அங்கங்க தொங்குது? அமுக டுமுக அமால் டுமால்